போன பாட்டுல நம்ம சந்திரன் ரோஹிணியையும் ரேவதியையும் கூட்டிக்கிட்டு ஆகாயத்துல இருந்து தட்சனோட அரண்மனையை நோக்கி பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம தட்ச மகாராஜா சாமி கும்பிட்டு இருக்கும் போதே பலச நினைச்சு பாக்குறார். அந்த காட்சியில சிவன் தன்னோட சூலாயுதத்தை எடுத்து வீச அது நேரா போய் பிரம்மரோட தலைகள்ல ஒரு தலையை மட்டும் தனியா வெட்டி வீசுது. அதை நினைச்சு பார்த்து அப்படியே துடிக்கிறாரியா மனுஷன். அன்னைக்கு எங்க அப்பாவோட தலையை நீ வெட்டுன, அன்னைக்கு நான் சக்தி இல்லாம இருந்தேன், ஆனா இப்போ எல்லையில்லாத ஒரு சக்தியோட நான் இருக்கிறேன். இந்த டைம்ல வாயா வந்து முடிஞ்சா வந்து பாரு, மோதி பாரு. இப்ப என்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு ஒன்னையே என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏதோ அன்னைக்கு போராதகாரம் சக்தி இல்லாத டைம்ல என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவோட தலையை வெட்டினேன், இனி உன் கட்டம் இங்க நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காப்ல. நடக்க போற அந்த மகாசபை கூட்டத்துல, அந்த ஆலோசனை கூட்டத்துல ஒரு குண்ட தூக்கி போட போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஏதோ பெருசா ஒரு மேட்டர் வச்சிருக்காரியா மனுஷன். கட் பண்ணி இந்த பக்கத்துல கைலாய மலையில காமிச்சா நம்ம நந்தி அலறி அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆண்டவா ஆண்டவா ஆண்டவான்னு கத்திட்டு போய்கிட்டு இருக்காரு. நம்ம டிஸ்டர்பன்ஸ் 2 பேர் இருப்பாங்க இல்ல, அவங்க எப்பவும் போல என்னாச்சு நந்திக்கு, ஏன் இப்படி அபய குரலை எழுப்பி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க போறாங்க. நந்தி வேகமா போய் சிவனோட காலில் விழுந்து தியானத்துல இருந்து கொஞ்சம் முழிச்சுக்கங்க, முக்கியமான மேட்டர் அப்படிங்கிறாரு. சிவனும் கண்ணை முழிக்கிறார். என்னாச்சு நந்தின்னு விசாரிக்கிறாரு. டிஸ்டர்பன்ஸ் தூரத்துல இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் ஏதாவது காரணம் சொல்லுவான்னு பார்த்தா காரணம் சொல்ல மாட்டேங்கிறாப்ல நம்ம நந்தி. பரவாயில்லையா சொல்லியா அப்படின்னா தயக்கமா இருக்குங்கிறாரு. இந்த வாயால எப்படி சொல்லுவேங்கிறாரு. பரவாயில்ல சொல்லியா அப்படின்னு மறுபடியும் கேட்க இப்ப வாய திறக்கிறாரியா. நம்ம மயானத்துக்கு தட்ச மகாராஜாவோட சாம்ராஜ்யத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட, நாடு கடத்தப்பட்ட அந்த சிற்பிகள் கூட்டம் வந்திருக்கு. சாப்பாடு இல்ல, சரியா சாப்பிடாம சரியா கொள்ளாம வயசானவங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு, குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்கிற நிலைமையை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க நம்ம கைலாய மலைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ததீசி குருநாதர் அவரோட ஆலோசனை பேர்ல தான் வந்திருக்கிறதா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு நம்ம நந்தி. அவங்களோட கஷ்டத்தை பார்த்து மனுஷன் கதறாரியா. கேட்ட நம்ம சிவனுக்கே லைட்டா ஷாக். நம்மள நம்பி வந்துட்டாங்க, கைலாய மலைக்கே வந்துட்டாங்க, அவங்கள நானே நேர்ல வந்து வரவேற்கிறேன், அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிவனே சொல்லிட்டாரு. அதே சமயம் கட் பண்ணி இந்த பக்கத்துல அந்த சிற்பிகள் கூட்டத்தை காமிச்சா ஒரு மயானத்துல ஒரு சுடுகாட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா கைலாய மலையில நிறைய அகோரிகள் இருப்பாங்க, நிறைய சுடுகாடுகள் இருக்கும், அங்க பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு மத்தியிலே இந்த சுடுகாட்டுக்கு மத்தியிலேயே நம்ம வாழ போறோம் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிவனே அங்க வந்துடுறாரு. சிவனை நேர்ல பார்த்ததும் மக்கள் எல்லாம் கும்பிடு போட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கும்பிட போடுறாங்க. அவரை சூழ்ந்து நின்னுக்கிறாங்க. சாஸ்தாங்கமா அவரோட காலிலேயே விழுந்து வணங்குறாங்க. நந்தியை விட்டு அவங்களை எந்திரிக்க சொல்லிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்கே நீங்க தங்கிக்கங்க, வேண்டிய சாப்பாடு வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுப்போம், சொல்ல போனா நீங்க சாப்பிடும்போது நானும் உங்க கூட உட்காந்து நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல சிவனே நம்ம கூட உட்காந்து சாப்பிட போறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வெறும் குஷியாயிராங்க. இவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷங்க. பொதுவா பல பேரு பல விதமா தவம் இருந்து அதுக்கப்புறம் சிவன் காட்சி தருவார். ஆனா எங்களுக்கு ரொம்ப சாதாரணமா காட்சி தரீங்க, எங்க கூட சாப்பிட போறீங்களா, இதை விட ஒரு பேரானந்தம் எங்க வாழ்க்கையில இல்லவே இல்ல அப்படின்னு இவங்க குமுறாங்க. எவ்வளவு பெரிய புண்ணியம் இது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவனோட காலில் விழுந்து வணங்குறாரு அந்த பெரியவர். கட் பண்ணி தட்சனோட அரண்மனைக்கு மறுபடியும் போறோம். தட்சன் வீட்டு மகளிர் மட்டும் ஆலத்தி எடுத்துக்கிட்டு வர்றவங்களை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த பக்கம் பயணப்பட்டு நம்ம இந்திர தேவரே இங்க வந்திருக்கிறார். இந்திரனை வரவேற்கிறதுக்காக தான் இவ்வளவு தடபுடலான விஷயங்களும். அவருக்கு ஆலத்தி எடுக்கிறது சாட்சாத் நம்ம சதிதான். ஆலத்தி எடுத்து செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சு வரவேற்றதும், பரவாயில்ல உங்க வரவேற்பை கண்டு நான் மிக்க மகிழ்ந்தேன், ஏதாவது ஒரு வர வேண்டும் என்றால் கேளுங்கள், வரம் தருகிறேன் அப்படிங்கிறாரு நம்ம இந்திரன். எனக்கு வேற என்ன வேணும், உலகத்தை வளமா வச்சுக்கிறது உங்க பொறுப்பு, அதை இன்னும் கொஞ்சம் செப்பனே செய்யுங்க, உலக மக்கள் எல்லாரும் வளமா இருக்கிற மாதிரி ஒரு வரத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா அதுவே போதும்னு பொது நலமா வரம் கேட்கிறாங்க. சிறப்பு இல்லையா. அவரும் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சந்திர வராரு, கூடவே ரோஹிணி வராங்க. அவங்க 2 பேரை பார்த்தது இவங்க குஷியாயிராங்க. ரோஹிணி இவங்க கூட பிறந்தவ இல்லையா, சோ அவளை பார்த்து இவங்களுக்கு சந்தோஷம். அக்கா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆமா ரேவதி அக்கா எங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க அதுக்கு இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல முழிக்கிறாங்க. பார்த்தா பின்னாடியே ரேவதியும் வராங்க, தனியா வராங்க. ரேவதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சந்திரனுக்கு பெருமூச்சே வருதுங்க. பெருசா மூச்சை விடுறாரு. இவங்களுக்குள்ள என்ன கச்சம்ச்சா அப்படின்னு தெரியல. ரேவதியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி அக்கா நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்து நில்லு, எல்லா பேருக்கு சேர்ந்தாப்ல ஆழத்தி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணோட மூஞ்சி ஒரு மாதிரியா மாறுதுங்க. அவங்க தயங்குறாங்க. இருந்தாலும் இவங்க கம்பல் பண்ண சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் நிக்கிறாங்க. 3 பேருக்கும் பொட்டு வச்சு மலர் தூவி ஆலாத்தி எடுத்து அழகு பாக்குறாங்க நம்ம ஹீரோயின். சரி வரவேற்பெல்லாம் முடிஞ்சதும் சந்திரனும் ரோஹிணியும் விறுவிறுன்னு உள்ள போக பார்க்க, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, மகாசபை கூட்டத்துல பங்கேற்கிறதுக்கு சந்திரனுக்கு மட்டும் தான் அனுமதி உண்டு, ரோஹிணி நீ எதுக்கு போய்கிட்டு இருக்க, வா எங்க கூட நில்லு அப்படின்னு பிடிச்சு வச்சுக்கிறாங்க. என்னதான் கூப்பிட்டாலும் எவ்வளவு நேரம் ஆகும், ஐயோ ரொம்ப நேரம் மீட்டிங் நடக்குமா, என் புருஷனை பிரிஞ்சு ரொம்ப நேரம் இருக்கணுமானு ஓவரா சீன் போடுறாங்க. அதை இவங்க பார்த்து என்னம்மா கொஞ்ச நேரம் புருஷனை விட்டு இருக்க மாட்டியா, எங்க கூட கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா அப்படின்னு இவங்க நக்கல் பண்றாங்க. அதே சமயம் சந்திர வேற தனியா தான் போணுமா, ரோஹிணி என் கூட வரக்கூடாதா அப்படின்னு அவனும் கேக்குறான். போயா போயா உன் பொண்டாட்டிய ஒண்ணு நாங்க கடிச்சு தின்ற மாட்டோம், உள்ள போ அப்படின்ட்டு ரோஹிணியை நிப்பாட்டிட்டு சந்திரனை மட்டும் உள்ள அனுப்புறாங்க. ரேவதி இந்த கூட்டம் எல்லாத்தையுமே கொஞ்சம் சோகமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. இப்போ சோலோவா சந்திர உள்ள போற. இந்த பக்கம் அக்கா தங்கச்சிமார்கள் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அதே சமயம் நம்ம சதி மட்டும்தான் ரேவதியோட
நடவடிக்கையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, ஒரு தயக்கம் தெரியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க முன்னாடி போங்க, நான் ரேவதி அக்கா கூட்டிட்டு பின்னாடியே வந்துறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியா பிரிஞ்சிடறாங்க. அவங்கள முன்னாடி போக விட்டு இவங்க பின்னாடி நடந்து போறாங்க. மறுபடியும் அந்த பக்கம் கைலாய மலைக்கு ஒரு எட்டு போனோம்னா சிவனுக்கு முன்னாடி அதே சுடுகாட்டிலேயே வரிசையா வந்த சிற்பிகளை உட்கார வச்சு வாழை இலை விருந்து நடக்குது. விதவிதமான பாண்டங்களை எல்லா பேருக்கும் சாப்பிடறதுக்கு கொடுக்குறாங்க. சிவனும் கூட இருந்து சாப்பிடுறாரு. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சு கடைசியா தண்ணியும் குடிச்சு விருந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க. இது வரைக்கும் நீங்க கட்ட அந்த கஷ்டம் எல்லாம் போதும். இதே கைலாய மலையோட மலை அடிவாரத்துல நீங்க சிற்பம் செய்வதற்கு ஏற்ற வகையான பாறை கற்கள் நிறைய இருக்கா. அங்க குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியும் இருக்கா, சமதளமான தரைத்தளமும் இருக்கா, சுத்தி வேணும்னா பறிச்சு சாப்பிடுறதுக்கு காடுகளும் இருக்கா. அங்கேயே நீங்க தங்கிக்கலாம். நீங்க நிம்மதியா சிறப்பா உங்க சிற்ப கலையையும் அதே சமயம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே நல்லபடியா சாப்பிட்டு தெம்பா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு நம்ம சிவன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா ஆஹா, அருமை அருமை, நாங்க நீங்க சொன்ன இடத்துலயே தங்கிக்கிறோம். அப்புறம் வர்ற வழியில தட்சனோட மக சதியை பார்த்தோம் அப்படின்னு சதியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. சதியோட பேரை கேட்டதும் நந்தி சந்தோஷப்படுவாப்ல, நம்ம டிஸ்டர்பா தான் ஃபீல் பண்றாங்க. எங்களுக்கு எப்படி அவரு தட்சன் தண்டனை கொடுத்தாப்லயோ அதே மாதிரி தான் தன்னோட பொண்ணான சதிக்கும் அந்த மனுஷன் தண்டனை கொடுத்தாப்ல. எங்க தண்டனையில இருந்து எங்களை நீங்க காப்பாத்திட்டீங்க, மோட்சம் கிடைச்ச மாதிரி நாங்க சந்தோஷமா இருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கம் தண்டனை அனுபவிச்ச நம்ம சதிக்கு நீங்க ஏதாவது செய்யணுமா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. வேலிடான பாயிண்ட் தானே. ஒரு கால் அப்பாவோட டார்ச்சர் தாங்காம சதி எங்கள மாதிரியே இந்த கைலாய மலையை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்தா நீங்க எங்களை வரவேற்ற மாதிரி எங்களை அரவணைச்ச மாதிரி சதியையும் ஏத்துக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்த நம்ம சிவனோட முகம் அப்படியே ஒரு மாதிரியா மாறுதுங்க. கட் பண்ணி மறுபடியும் தட்சனோட அரமனையை காட்டுறாங்க. சதியும் ரேவதியும் மட்டும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கதான் நம்ம சதி கேக்குறாங்க, என்ன வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு தயக்கத்தோடயே கஷ்டத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியே, புகுந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கிறாங்க நம்ம சதி. இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சந்திரனை கல்யாணம் பண்ணது மிகப்பெரிய பாக்கியம், அவர் கூட நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஒரு நாள் நான் கூட மனுஷன் இருக்க மாட்டாப்ல, என்ன தேடி வந்துருவாப்ல, நான் இல்லாம அந்த மனுஷனால இருக்கவே முடியாதுன்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. என்ன இப்படி பேசுற, ஆனா உன் மூஞ்சியோட ரியாக்ஷனை பார்த்தா சரியில்லையே அப்படின்னு சரி பாயிண்ட பிடிச்சு மறுபடியும் கேக்குறாங்க. இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பிறந்த வீட்டுல இந்த சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் எனக்கு வந்துருச்சு, அதனாலதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தனே ஒழிய மித்தபடி எனக்கு புகுந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாக்கா உண்மைதான், சொல்ல போனா எனக்கு கூட அந்த பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. உன் கல்யாண நாள நினைச்சு பாரு, அன்னைக்கு எல்லா பேரும் உன்னை புறமாப்பட்டாங்க, சந்திர மாதிரி ஒரு புருஷன் இந்த ரேவதிக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு எல்லா பேருக்குமே உன் மேல பொறாம. அது மட்டுமா 2வது தாரமா போறோமே அப்படின்னு உனக்கும் பிரச்சனை இல்ல, 2வது தாரமா தான் தங்கச்சியவே கட்டிக்க போறாங்களேன்னு சொல்லிட்டு ரோஹிணி அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அக்கா தங்கச்சினா இவ்வளவு பாசமா இருக்கணும், எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு ஊரே உங்களை பார்த்து மெத்திச்சு. இப்ப நீயும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமான்னு சதி பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த அம்மா அப்படியே பொல கண்ணுல இருந்து கண்ணீரை ஊத்துதுங்க. என்னாச்சு ரேவதி அக்கா, ஏக்கா அப்படி அழுகுற அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் தாங்க அந்த அம்மா உண்மையே சொல்ல ஆரம்பிக்குது. சொல்ல போனா சந்திரன் முதல் தரமா கட்டிக்கிட்டது ரோஹிணி மூத்தவள, அடுத்து 2வது தரமா கட்டிக்கிட்டது தான் ரேவதிய. ஆனா அவருக்கு முழுக்க ரோஹிணி மேலதான் ஆர்வமா. ரோஹிணி கூட ஆட்டமண்ண பாட்டமண்ண செம என்ஜாயா, எல்லாம் ரோஹிணி பக்கம் தான் அவரோட ஆர்வம் ஃபுல்லா இருக்கு. ரேவதியா அவரு கண்டுக்கவே இல்லையா, நின்னா நடந்தா படுத்தா எல்லாத்துக்குமே ரோஹிணி 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 தான் தெரிவாப்லையா. இதையெல்லாம் பார்த்து ரேவதி தினம் குலுங்கி போயிட்டாங்க. இப்பதான் எல்லா உண்மையும் கக்குறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க நம்ம அம்மா வந்துடுறாங்க. தான் பொண்ணு படுற கஷ்டத்தை அவங்களும் கேட்டுறாங்க. அம்மாவை பார்த்தோதான் அம்மா அப்படின்னு ஓடி வந்து ரேவதி அக்கா கட்டி பிடிச்சு அழுகுறா. அம்மா விசாரிக்கிறாங்க, ஆமா இவ்வளவு கஷ்டப்படுறியே, உங்க அக்கா ஏதாவது செஞ்சாலா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணாலா, ஏதாவது பண்ணாலா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சேச்சே அது ஒரு அப்பாவி, ரோஹிணி அக்கா இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த லெவலுக்கு ஒரு அப்ராணி, நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், என் மனசுக்குள்ளேயே குலுங்கி தினம் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ரேவதி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வருத்தப்படாத, நானே என் மருமகன் சந்திரன் கிட்ட பேசுறேன், ரோஹிணியை பாத்துக்கிற மாதிரியே ரேவதியையும் பாத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ரேவதி கேக்குறாங்க, என்கிட்ட என்ன குறைச்சல், அழகு இல்லையா, அறிவு இல்லையா, எல்லாம் இருந்தும் என்ன எதுக்காக சந்திரன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாப்ல, அக்கா பக்கமே தெரியாது, என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொன்னார்னா தான் அந்த குறையை என்னால நிவர்த்தி பண்ண முடியும், ஆனா என் கூட அந்த மனுஷன் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாப்ல, என் சோகத்தை எங்க சொல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம சதி சொல்ற, அக்கா இப்ப என்ன உனக்கு, உன் புருஷன் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளவுதானே, வசந்த கால விழா கூடிய விரைவில் நடக்க போகுது, அந்த டைம் வரும்போது கண்டிப்பா நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா மீதி 3 அக்கா மருக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உட்காந்து தாயம் விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ரோகிணி விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சபா முடிஞ்சிருச்சா, ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருச்சா, சந்திரன் எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கூட இருக்கிற அக்காமார்கள் நக்கல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓட்டுனது போதும், கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க
ஆலோசனை கூட்டம் எப்ப முடியும் அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க. அடி பாவி, ஆலோசனை கூட்டம் இப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கும், ஆனா எப்ப முடியுங்கிறத சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல சில நிமிடங்கள்ல கூட முடிச்சுப்பாங்க. இன்னும் சில ஆலோசனை கூட்டம் சில நாட்களுக்கு கூட நீடித்து கொண்டே போகும். அதெல்லாம் கணிக்க முடியாது. இந்த பழத்தை சாப்பிட்டு தாயத்தை போடு விளையாடுவோம் அப்படின்னு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்து வந்துருவோம். ஒண்ணு இல்ல, இந்த உலக நிர்வாகம் எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கான்னு, இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா பயமில்லாம இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இந்த ஆலோசனை கூட்டம். ஸ்டார்டிங் பாயிண்டா இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தட்சன் எடுத்து சொல்ல, இந்திரன் அது சம்பந்தமா என்கிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்கு எடுத்து வைக்கவா அப்படின்னு கேக்குறாரு. சொல்லுங்க இந்திரா அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவுல ஒரு பிரம்மாண்டமான யுத்தம் தொடங்கிடுச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அங்கங்க பிரச்சனைகள் கிளம்பிக்கிட்டே இருக்கு. இது பத்தாதுன்னு அசுரர்களோட குருவான சுக்ராச்சாரியார் ஒரு பிரம்மாண்டமான தவம், அதுவும் யாரை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? சிவனை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட தவத்துல மனசிறங்கி சிவனும் காட்சி கொடுப்பார், கேட்கிற வரத்தை கொடுப்பார். எதுக்காக அந்த சுக்ராச்சாரியார் இப்போ தவம் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா, என்னோட சஞ்சீவினி வேணும், என்னது சஞ்சீவினி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மனுஷன் இப்போ பயங்கரமா தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிவனும் சரி பரவாயில்ல சஞ்சீவினி எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு, வரமா கொடுத்துட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் மூ உலகத்தையுமே அவங்க ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவாங்க அசுரங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு, ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அசுரர்கள் பாருங்க எப்ப பார்த்தாலும் சிவனை கும்பிடுறது, அதே மாதிரி சிவனும் அசுரர்கள் பக்கம் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறது. வர வர சிவனோட சேர்க்கை சரியில்லை. அசுரர்கள் சார்பாவே சிவன் நடந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பேசினதுமே சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான நம்ம நல்ல ரிஷி இருக்காப்ல, அந்த மனுஷன் நிறுத்துங்கள் அப்படிங்கிறாரு. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அசுரர்களுக்கு சாதகமாக சிவன் இருக்கிறாரா? அப்படி எல்லாம் கிடையாது. மனதுரி சிவனை தியானம் பண்ணக்கூடியவர் எந்த இனத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, அவர் மனிதனாவோ தேவராவோ அசுரராவோ யாராவனா இருந்துட்டு போட்டோம், ஆனா தன்னை மனசார வேண்டிய வரத்தை கேட்டா யாரா இருந்தாலும் சிவன் வரம் கொடுப்பார். அது இயற்கை. வேணும்னா நீயும் வரமுறு தவமுறு, உன் தவத்துல மகிழ்ந்து சிவன் உனக்கு வரம் கொடுத்தா வாங்கிட்டு போ. அதை விட்டு ஒன் சைடா தான் சிவன் இருக்கிறார், அதுவும் குறிப்பா அசுரர்கள் பக்கம் தான் அவர் இருக்கிறான்னு நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறாப்ல நம்ம நன்றிஷி. அப்பாடா, இந்த சீன்ல தாங்க இந்த ரிஷியோட பேர் என்னங்கிறது வெளியில ரிலீஸ் ஆகுது. பேரு காசியா. இந்த நல்ல ரிஷியோட பேரு காசியா. நம்ம எந்திரிச்சு ரிஷி காசி அவர்களே, நீங்க சொல்றது சரிதான், அவர் பாரபட்சம் இல்லாதவர். ஆனா அதுவே நமக்கு பெரிய தலைவலியா வந்து நிக்குது. பாரபட்சம் இல்லாம கெட்டவங்களா இருக்கக்கூடிய அந்த அசுரர்களுக்கும் அள்ளி அள்ளி வரத்தை கொடுத்தா நாளை பின்ன அவங்க மறுபடியும் நம்ம மேல போதெடுத்து வரானுங்களே. அவர் நல்லவர்கள் பக்கமா கொஞ்சம் பாரபட்சத்தோட இருந்தாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. நடுவுல நம்ம தட்சன் புகுந்து எல்லா பேரும் பேசிட்டீங்கல்ல, பேசுற உரிமை எல்லாருக்கும் உண்டு, எல்லாரோட ஆலோசனையும் நான் கேட்பேன், அதுக்காக தான் நான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்றாரு. இருந்தாலும் இந்திரன் சொல்றது எனக்கு என்னமோ சரியா படுது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் இந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லா பேருமே பங்கெடுக்கணும். பேச்சுல அசுரகுலத்தோட குருநாதர் சுக்ராச்சாரியாரோட பேச்சும் அடிபட்டது. சோ அவரையும் நம்ம ஆலோசனை கூட்டத்துல கூப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு நான் ஒரு அழைப்பை விடுக்க போறதா நம்ம தட்ச மகாராஜா சொல்றாரு. அவரையும் கூப்பிட்டு இந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம்னா அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவோம், அதுல ஒரு நல்ல தீர்வு வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படிங்கிற. அது மட்டும் இல்ல, இந்த மகாசபை கூட்டத்துக்கு இன்னொரு முக்கியமான விருந்தாளி அவரையும் நம்ம கூப்பிடணுங்கிற. அவர் இங்க கண்டிப்பா வரணும், அவர் வந்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா அவரோட பேச்சும் இங்க அடிபட்டுருச்சு, அதனால அவரையும் கூட்டாதான் கரெக்டா இருக்கும். அந்த சிறப்பு விருந்தினர், அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வேற யாரும் இல்ல, சாட்சாத் அந்த சிவனே தான். அந்த சிவனையே இந்த மகாசபை கூட்டத்துக்கு நான் அழைக்க போறேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போறாருங்க. மனுஷன் ஏதோ ஒரு பெரிய ஸ்கெட்ச் வச்சிருக்காரு போல தெரியுது. அந்த ஸ்கெட்சை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு, பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சிவனையே இங்க வர சொல்லி அவரை இங்க ஏதோ ஒண்ணு பண்ண போறாப்ல. என்ன பண்ண போறார்? இவரோட மாஸ்டர் பிளான் என்னவா இருக்கும்? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க, தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பாப்போம். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டு, போற போக்குல கழுத அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு போங்க.